இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே பாஸ் ஆகி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற ரூல்ஸ், அந்த ரே டயக்ராமோட கான்ஃபிகரேஷன் எப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இப்போ இப்போ நான் இங்கே கான்கேவ் இருக்கு, இங்கே கான்வெக்ஸ் மிரர் இருக்கு. கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். இப்போ இதில் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுறோம். எப்படி? இந்த லைட் ரே வந்து எங்கேருந்து வரும்? ஆப்ஜெக்ட்ல இருந்து வரும். ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் எமிட் ஆகி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் வந்து படும். அந்த லைட் ரே வந்து வருது இல்லையா, அந்த லைட் ரே வந்து எப்படி இருக்கு? பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்படி பேரலா வந்து இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ் வழியா என்ன ஆகுது? எமர்ஜ் ஆகுது. சரிங்களா? அப்ப ரிஃப்ளெக்டிங் ரே வந்து இந்த ஃபோக்கல் பாயிண்ட் வழியா தான் போகுது. சரிங்களா? அதே போல இங்க கான்வெக்ஸ் மிரர்ல எங்க இருக்கு? ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருக்கு. ரே வந்து பேரலா வருது. எதுக்கு? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரே பேரலா வருது. வந்து இந்த இங்க ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆகி எமர்ஜ் ஆகணும். எமர்ஜ் ஆகிறதுக்கு இட் இஸ் அப்பியர் டு கம் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், ஃபோக்கல் பாயிண்ட். இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து இட் இஸ் அப்பியர் டு கம் ஃப்ரம் இந்த இடத்துல எமர்ஜ் ஆகுது, டைவர்ஜ் ஆகுது. சரிங்களா? இதான் ரூல்ஸ். அப்ப ஃபோக்கல் பாயிண்ட் வழியா இங்க போகுது. ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து போற மாதிரியான ஒரு தோற்றம் எமர்ஜ் அவுட் ஆகுது. சரிங்களா? இதுதான் கான்கேவுக்கும் கான்வெக்ஸுக்கும் இந்த டயக்ராம் வித்தியாசம். அப்புறம் ஒரு ரே பாசிபிளா ஃபோக்கஸ் வழியா வருது. கான்கேவுக்கு இந்த ரே வந்து ஃபோக்கஸ் வழியா வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல பட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக்சுவலா ரிஃப்ளெக்ட் ஆகி எமர்ஜ் ஆகுற இந்த ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கா? ஸோ இதைத்தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இங்க கான்வெக்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ரே இங்க பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்க இருக்கா, ரைட்? இங்க ஃபோக்கல் லென்த் இங்க இருக்கா. ஆக்சுவலா ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஒரு ரே ஒரு ஆங்கிள் வருது. ஸோ இங்க வந்து பட்டு வெர்ச்சுவலா எமர்ஜ் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா லைட் ரே வந்து வெளியே போகுது. சரிங்களா? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா லைட் ரே எமர்ஜ் ஆகுது. ஆக்சுவலா ஃபோக்கஸுக்கு வெர்ச்சுவலா ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ரே வந்து என்ன ஆகுது? இன்சிடென்ட் ஆகுது. எமர்ஜிங் ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா எமர்ஜிங் ரே வந்து போகுது. சரிங்களா? அப்ப இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. ஓகே, இதுக்கு கான்வெக்ஸுக்கு பார்த்தாச்சு. ஒருவேளை இந்த ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாயிண்ட் வழியா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சி, அது வழியா உள்ள போகுதுன்னா அதே வழியா எமர்ஜ் அவுட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரிதான் இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு உள்ள வர மாதிரி ரே பாஸ் ஆகுதுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து வெளியே போற மாதிரி என்ன இருக்கும்? வெளியே போற மாதிரி இங்க ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜ் அவுட் ஆகிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வழியா வெளியே போற மாதிரி, அது வந்த லைன்லயே திருப்பி போகுது. சரிங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும் வந்த லைன்லயே திருப்பி போகுது, ரைட்? இப்ப இந்த 3 கான்ஃபிகரேஷன் பார்த்தாச்சு. 4வது கான்ஃபிகரேஷன் ஆக்சுவலா இங்க கொஞ்சம் வித்தியாசம். இங்க வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு ஐ ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது. அதே இப்ப இது நார்மல்னு கன்சிடர் பண்றோம். இது பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கு, இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது பாயிண்ட். இந்த டாட்டர் லைன் தான் நார்மல் மாதிரி பிளைன் சர்ஃபேஸ் எப்படி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. அப்ப ஐ ஈக்குவல் டு ஆர்னு தெரியும். அப்ப வந்து இது இன்சிடென்ட் ரேவா இருந்துச்சுன்னா இது ரிஃப்ளெக்டட் ரே. ஆக்சுவலா இன்சிடென்ட் வந்து ஐல இன்சிடென்ட் ஆகுதுன்னா அதே ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆர் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஃபார் கான்கேவ் மிரர். அதே கான்வெக்ஸ் மிரருக்கு பாத்தீங்கன்னா இந்த சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இதுதான் நார்மல். அப்ப அந்த நார்மல் இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட். இப்ப இது இன்சிடென்ட் ரேவா இருந்துச்சுன்னா இது ரிஃப்ளெக்டட் ரே. ஆக்சுவலா ஐ ஈக்குவல் டு ஆர் ஃபார் கான்வெக்ஸ் மிரர். சரிங்களா? கான்கேவ் மிரர் இந்த இதுல ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்து இமேஜ் எந்த இடத்துல பொசிஷன்ல விழுது, கான்கேவ் மிரர் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி விழுது அப்படிங்கிற அந்த கான்ஃபிகரேஷனை பார்க்க போறோம். இப்போ நம்ம எனி ஆப்ஜெக்ட் ரொம்ப இன்ஃபினிட்டியில இருக்கையில இமேஜ் எங்க விழுது? ஃபோக்கல் லென்த்ல விழுது. இந்த எஃப்ங்கிற ஃபோக்கல் லென்த்ல விழுது. சரிங்களா? அப்ப இது போல், இது ஃபோக்கல் லென்த், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரி, இப்ப ஆப்ஜெக்ட் வந்து
இன்ஃபினிட்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி வருது. சரியா? அப்ப பக்கத்துல வந்துருச்சு. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பக்கத்துல இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இருக்கு ஏபி. அப்ப இமேஜ் எங்க இருக்கு? முன்னாடி ஃபோக்கல்ல இருந்தது, ஃபோக்கல்ல இருந்து தள்ளி சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி வந்து எஃப்க்கும் சிக்கும் இடையில இருக்கு. எஃப்க்கும் சிக்கும் இடையில ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு. ஆக்சுவலா இந்த சைஸை விட இந்த சைஸ் சின்னதா இருக்கு. சரி, ஓகே. சிக்கு பக்கத்துல இருக்கையில, ரெண்டாவது சிலேயே ஆப்ஜெக்ட் இருக்கையில இமேஜ் இன்வெர்டடா சேம் சைஸ்ல விழுது. அடுத்தது இங்க சிக்கு உள்ளர, சிக்கும் எஃப்க்கு இடையில ஏதாவது ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கேல இமேஜ் வந்து சியை விட்டு தாண்டி போகுது. ஸோ இப்போ என்ன தெரியுது? ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருந்து அங்க போயிட்டு இருக்க மாதிரி இமேஜ் அங்க இருந்து இங்க வந்துட்டு இருக்கு. ஆப்ஜெக்ட் இப்படி போகல, இமேஜ் இப்படி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ரைட். அப்ப நமக்கு சிக்கும் எஃப்க்கும் இடையில ஆப்ஜெக்ட் இருக்கல இமேஜ் வந்து ஆப்ஜெக்டை விட பெருசா இருக்கு, சைஸ்ல பெருசா இருக்கு, சியை தாண்டி விழுந்திருக்கு. அடுத்தது என்ன? இப்போ வந்து எஃப்ல வைக்கிறோம் ஆப்ஜெக்டை. எஃப்ல ஆப்ஜெக்டை வச்சா இமேஜ் எங்க விழும்? இன்ஃபினிட்டில விழும். ஆப்ஜெக்ட் எஃப்ல இருக்கிற இமேஜ் இன்ஃபினிட்ல விழுகும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதோட உல்டாவா இருக்குது. ரைட்டு. அடுத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்துக்கும் போலுக்கும் இடையில நம்ம ஆப்ஜெக்டை வச்சோம்னா இமேஜ் வந்து கண்ணாடிக்குள்ளர தெரியுது. தட் இஸ் வெர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வெர்ச்சுவல் இமேஜ் உள்ளுக்குள்ள அப்ரைட்டா இருக்குது. இன்வெர்டட்னு இந்த ஃபிகரை சொன்னோம்னா இதை அப்ரைட்னு சொல்லுவோம். பிகாஸ் அதே சேம் கீழே இருந்து மேல நோக்கி இருக்குது. இது வந்து வெர்ச்சுவல் இமேஜ் நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் நம்ம சிம்பிளா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.